அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்மளுடைய பதிவு என்னென்னா ஆப்பிள். சரிங்களா? நம்ம ஆப்பிள் சாப்பிட்றதுனால என்னென்னலாம் நன்மைகள் நடக்க போகுது, நமக்கு என்ன மருத்துவ பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆப்பிளில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பெக்டின் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. நார்ச்சத்து, பெக்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னென்னலாம் செய்யும்னா, நமக்கு இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க பயன்படும். இரத்த அழுத்தத்தை குறைக்கும். புற்றுநோய்க்கு எதிராக இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செயல்படும். சரும ஆரோக்கியம். நீங்கள் சருமம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த ஆப்பிள் உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பகுதியை எடுத்து நல்லா கூழ் மாதிரி அரைச்சி அதில் தேன் கொஞ்சம் கலந்து முகத்துக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய முகப்பரு தொல்லைகள் சீக்கிரமாக குணமடையும். அதுக்கப்புறம் நம்மளுடைய குடல் நல்லா சீராக இயங்க ஆப்பிள் பயன்படுது. செரிமானத்தை நல்லா தூண்டுவிக்குது. உடல் எடையை குறைக்க இந்த ஆப்பிள் பயன்படுது. எப்படி உடல் எடையை குறைக்குது நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆப்பிளில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தானது என்ன செய்யுதுன்னா, சாப்பிடும் பொழுது நீண்ட நேரம் நமக்கு பசி இல்லாமல் இது பண்ண வைக்கும். அதனால் ஆப்பிள் சாப்பிடும் பொழுது அந்த பசி இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு உடல் எடையை கூட்டுற வாய்ப்பு இருக்காது இல்லையா? தேவையான அந்த போதுமான அளவு கலோரிஸை உடலுக்கு கொடுத்துட்டே இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்க வைக்கவும் இது பயன்படுது. ஓகேவா? அதுக்கப்புறம் சளி, காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எதிர்பொருளாக செயல்பட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறம் ஆப்பிளை கடித்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய தேவையற்ற நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே கொல்லக்கூடிய திறன் இந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பெக்டின் இதய ஆரோக்கியத்தை உண்டாக்கும். இதில் இருக்கக்கூடிய பெக்டின் என்ன பண்ணும்? இதய ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பாலிபினால்கள் முடி வளர்ச்சியை தூண்டும். பெண்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பாலிபினால்கள் முடி வளர்ச்சியை தூண்டுவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் முகத்துக்கு முகப்பரு குறையிறதுக்கு என்ன சொன்னால், தேன் கொஞ்சமாக இந்த ஆப்பிளோட கூழ் பகுதியை எடுத்து தேன் கொஞ்சம் கலந்து பூசிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், முகத்தில் முகப்பரு பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆப்பிள் அப்புறம் தேனை கலந்து போச்சுன்னா முகப்பருக்கள் குறையும். எடை குறைப்புக்கும் சொல்லிட்டேன். நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்கும். இதில் வைட்டமின் சி இருக்குது. என்னது? வைட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. சி அதிகமான நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்மளுடைய உடலில் உண்டாக்கும். சரிங்களா? பெக்டின் சீரான குடல் இயக்கத்தை உண்டு பண்ணும்.